ஹார்ட்லேருந்து எல்லா ஆர்கனுக்கும் போகக்கூடிய மெயின் பைப்லைன் தான் அயோட்டான்னு சொல்கிறோம். அந்த அயோட்டா அன்யூரிசம் ஆயிருக்கு அவருக்கு. அன்யூரிசம் என்னென்னா விரிவடைதல் அப்படின்னா லூஸ் ஆகிட்டு வீக் ஆகிட்டு ஸ்டிஃபாக இருக்க வேண்டிய பைப் வந்து இப்படி விரிஞ்சு பெருசாகிட்டு ஊதிக்கிட்டே போய் இதில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் அவருக்கு இருக்குதுன்னா கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸில் அது இருந்திருக்கும். அதே பிரச்சனை இந்த பிரச்சனையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த கிட்னி பிரச்சனையால் உடம்புக்கு இன்னும் பிரச்சனை கூடிக்கிட்டே போகும். ஏன்னா கிட்னி நிறைய ரஜினிகாந்த் அவர்கள் 65+ இயர்ஸ் இந்த மாதிரி முதியோர்களில் வர பிரச்சனை வந்து இந்த அயோட்டாக் மட்டுமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த பிளாக் இது வந்து கொலஸ்ட்ரால் சேர்றதால வெசல் பைப்லைன் வந்து வீக் ஆகிட்டே வருது. இந்த கொலஸ்ட்ரால் சேர்றது வெறும் இந்த மெயின் பைப்லைனில் மட்டும் இல்லை, சின்ன பைப்லைன்ஸ் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சப்ளை கூடிய பைப்லைன்ஸ்லையுமே வந்து அது கொலஸ்ட்ரால் டிபாசிட் ஆகிட்டே வரலாம். குறிப்பாக ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் பைப்லைன்ஸில் வந்து இந்த ஃபேட் வந்து டிபாசிட் ஆகிட்டே வந்து அது அடப்பாக மாறிட்டு இதை பற்றி நம்ம ரொம்ப எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஹார்ட்டில் கொழுப்பு சேர்ந்து அடப்பாக மாறிட்டு அதுலேருந்து அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இமீடியட்டாக ஒரு பேக் டு நார்மல் லைஃப் வரலாம். ஒரே ஒரு கொஞ்ச நாளைக்கு அவரை கவனிச்சிக்க வேண்டியது என்னென்ன, பாவுத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்துக்கு நேற்று முன்தினம் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பது தொடர்பாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் என்ன உள்ளது, இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் அசோக் குமார் அவர்களுடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்துருப்பீங்க. என்ன பிரச்சனை ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் அவர்களுக்கு அயோட்டாவில் ஸ்டென்ட் வச்சதா அவங்க சிம்பிளாக ப்ரீஃப் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போது அயோட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து பிளட் எல்லா ஆர்கனுக்கும் பிளட் சப்ளை ஆகுது. ஹார்ட் பம்ப் பண்ணுறதால தான் எல்லா ஆர்கனுக்குமே பிளட்டு போகுது. பட் அது போகக்கூடிய ஒரு பைப்லைன் இருக்கும் இல்லைங்களா, ஒரு பெரிய பைப்லைன். அந்த பெரிய பைப்லைன் தான் அயோட்டா. அதுலேருந்து பிரிஞ்சு எல்லா ஆர்கனுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சாக போயிட்டு ஒரு கிளையாக போயிட்டு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு பிளட்டு போயிட்டுருக்கும். அதுலேருந்து ரிகலெக்ட் ஆகிட்டு திருப்பி லங்குக்கு வந்து பியூரிஃபைடு ஹார்ட்டுக்கு போகுது. இந்த மெயின் பைப்லைன் ஹார்ட்லேருந்து எல்லா ஆர்கனுக்கும் போகக்கூடிய மெயின் பைப்லைன் தான் அயோட்டான்னு சொல்கிறோம். அந்த அயோட்டா அன்யூரிசம் ஆயிருக்கு அவருக்கு. அன்யூரிசம் என்னென்னா விரிவடைதல் அப்படின்னா லூஸ் ஆகிட்டு வீக் ஆகிட்டு ஸ்டிஃபாக இருக்க வேண்டிய பைப் வந்து இப்படி விரிஞ்சு பெருசாகிட்டு ஊதிக்கிட்டே போய் இதில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்யூரிசம் வந்து லூஸ் ஆகிறதால வீக் ஆகிறதால எப்போ வேணாலும் அதுலேருந்து ஓட்டை விழுந்து ஹோல் ஆகிட்டு அங்கேருந்து பிளட் வெளியில் லீக் ஆகிட்டு உயிராபத்து வரலாம். அது வீக் ஆகிறதுனால அந்த குழாயோட தன்மைகள் குறைஞ்சிரும். கரெக்ட். வீக் ஆகிட்டு அது ரப்சர் ஆகலாம். ரப்சர் ஆகிட்டு பிளட் லீக் ஆகிட்டு பிளட் சப்ளை மற்ற ஆர்கானுக்கு இல்லாமல் லீக் ஆகிட்டு திடீர்னு உயிரிழப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வராமல் முன்கூட்டியாகவே எலெக்டிவாக பிளான் பண்ணிவிட்டு பண்ணுற ப்ரொசீஜர் தான் இது ஒரு பகுதி. இன்னொன்று, இந்த பிளட் இங்கே பூல் ஆகிறதால ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் வெசல் அன்யூரிசம்னால இந்த பவுச்லேருந்து இப்படியே பூல் ஆகிறதால இந்த ரத்த கட்டி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த கட்டி அங்கேருந்து உடஞ்சி பிரெயினுக்கு போகலாம், அங்கே பேராலிசிஸ் வரலாம். அது மாதிரி காலுக்கு போயிட்டு காலில் பிளட் சப்ளை இல்லாமல் கால் ஆம்புடேட் ஆகுது அப்படின்னா கால் கட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் எடுக்கிறது. இந்த மாதிரி மற்ற ஆர்கன்ஸ்க்கும் அந்த மாதிரி கிளாட் கிளம்பி போகலாம். இது ஒரு வகையான காம்ப்ளிகேஷன் வரலாம். இந்த பாசிபிள் காம்ப்ளிகேஷன் ப்ளஸ் இங்கேயே பிளட் சுற்றிக்கிட்டே இருக்கிறதால கீழ்ப்பகுதி பிளட் ஆர்கான்ஸ்க்கெல்லாம் உடம்புக்கெல்லாம் பிளட் சப்ளை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நடந்தால் காலில் வலி வர்றது, வயிற்றில் வலி வருது, சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டுக்கு இந்த குடல் பகுதிக்கு தேவையான அளவுக்கு பிளட் இல்லாததால் வயிற்றில் சாப்பிட்ட பிறகு வலி வருது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கூட வரலாம். இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் வராமல் தவிர்க்கிறதுக்காக அதை சீல் ஆஃப் பண்ணுற மாதிரி உள்ளே போடக்கூடிய ஸ்டென்ட் தான் இந்த அயோட்டிக் ஸ்டென்டிங். இதில் ஏற்கனவே அவர் இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. அதுவும் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது ஹெல்த் எல்லாமே இது ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு தனி பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. சரி, இப்போ உடம்புல டாக்ஸினேஷன் ஓவர் டைம் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருந்தால், கெடு பொருள் ரொம்ப அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போயிட்டே இருந்தால், அதுக்கு நம்ம உணவு, அன்ஹெல்தி ப்ராக்டிசஸ்ஸு, எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறவங்கள இது கொஞ்சம் அதிகமாக ஆகும்.
அப்போ எல்லா ஆர்கானையும் ஒரு விதமாக இல்லை இன்னொரு விதமாக பாதிச்சுக்கிட்டே வரும். ஈவன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது கூட, இப்போ கோவிட் வரும்போது கூட யாரெல்லாம் இறப்புக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, முன்னாடியே அன்ஹெல்தியாக இருக்கிறவங்க, அவங்கள இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்கள எல்லா ஆர்கானும் ஈஸியாக ஒரு காரணத்தால் பாதிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் அவருக்கு இருக்குன்னா, கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸில் அது இருந்திருக்கும். அதே பிரச்சனை இந்த பிரச்சனையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த கிட்னி பிரச்சனையால் உடம்புக்கு இன்னும் பிரச்சனை கூடிக்கிட்டே போகும். ஏன்னா கிட்னி நிறைய கெமிக்கல்ஸ், அன்ஹெல்தி கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் சிறுநீர் வழியாக அதை கிளியர் பண்ணணும். ஸோ அதனுடைய இம்பேக்ட் இருக்கிறதுனால அது சரியாக இன்எஃபெக்டிவாக கிளியர் பண்ணாதால அதனாலேயும் டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அதனாலேயும் இந்த அயோட்டா பிரச்சனை வரலாம், ஹார்ட்ல இருந்து பிரச்சனை வரலாம், பல சிக்கல்கள் வரலாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்டட்னு சொல்ல முடியாது. டாக்டர், அவருக்கு வந்து இப்போ அடிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அறுவை சிகிச்சை பண்ணாமல் ஸ்டண்ட் வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்க? அது அறுவை சிகிச்சை இது பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி சார். அது பைபாஸை விட இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. உயிர் ஆபத்துக்குண்டான ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால தான் அது நார்மலாக ப்ரிவென்டிவ் ஸ்டேஜில் அது பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அது தாக்கத்தை ஏற்படுனதுக்கப்புறம், காம்ப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரி ரூட் ரிப்பேர்னு சொல்லுவோம், அயோட்டிக் ரிப்பேர்னு சொல்லுவோம். அதுவும் கிராஃப்ட் தான், பட் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் மோர்டாலிட்டி, உயிர் ஆபத்துக்கு உண்டான ரிஸ்க் அதிகம். பட் இப்போ பியூட்டிஃபுல்லாக வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல், இன்ஃபேக்ட் ஜென்ரல் அனஸ்தீஷியா இல்லாமலே லோக்கல் அனஸ்தீஷியா இந்த கால் வழியாக இங்கேருந்து செப்டி ஆஞ்சியோகிராம் கை வழியாக இந்த டியூப்லேருந்து போயிட்டு ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் போட்டுருமோ, அதே மாதிரி கால் வழியாக இங்கே வந்துட்டு அந்த பைப்புக்கு எந்த பைப்பை நம்ம ரிப்பேர் பண்ணுறோமோ அங்கே பைப் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஹார்ட்டுக்கு எப்படி ஸ்டென்ட் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்டென்ட் போடுவோம். இது கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர். பட் மக்களுக்கு புரியறதுக்காக இது ரெண்டும் சிமிலர் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இது கையிலேருந்து ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி, இது தொடையிலேருந்து போயிட்டு இங்கே அந்த அயோட்டாக்கு ஸ்டென்ட் போட்டுட்டு வீக்காக இருக்கிற பார்ட்டை சீல் பண்ணிவிட்டு வந்துடும். இப்போ ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவர் என்ன மாதிரி ஒரு லைஃப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும்? இது லைஃப் வந்து குவிக்காக பேக் டு நார்மல்சி கொண்டு வந்துடும் சார். ஏன்னா இப்போ நம்ம அனஸ்தீஷியாவில் மேஜர் சர்ஜரிலாம் இல்லை, சின்ன பின் ஹோல் வழியாக பண்ண சர்ஜரினால தான் இமீடியட்டாக ஒரு பேக் டு நார்மல் லைஃப் வரலாம். ஒரே ஒரு கொஞ்ச நாளைக்கு அவர் கவனிச்சிக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு நார்மல் ஹார்ட் ஸ்டென்ட்னா ரொம்ப மைக்ரான்ஸில் இருக்கும் டயமீட்டர், அதனால் சின்ன டியூப் வழியாக போயிடும். இந்த அயோட்டிக் ஸ்டென்ட் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் பல்கி. ஸோ இங்கே ஹோல் பெருசாக இருக்கும். அந்த ஹோல் கொஞ்சம் பெரிய ஹோல் வழியாக பண்ணுறதால இங்கேருந்து பிளட்டு கொஞ்சம் அந்த பண்ண சைட்லேருந்து கொஞ்சம் பிளட் லீக் ஆகிட்டு இங்கே ஸ்வெல்லிங்லாம் வரதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும் சார். ஸ்டார்டிங் கொஞ்ச நாளில் அவர் கால் ரொம்ப நடக்காமல், கால் மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிற மாதிரியா இருக்கும். ஏன்னா பிளட் லாஸ் தவிர்க்கிறதுக்காண்டி. ப்ளஸ் பாடிக்கு இந்த ஃபாரின் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அப்படின்னா உடம்புக்கு அல்லாத பொருள் உள்ளே வரும்போது பாடி அதனோட சண்டை போடும். அது நேச்சுரல் இம்யூனிட்டியோட நேச்சுரல் பிஹேவியர். அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்குண்டா பார்க்கும். ஸோ அது பாடிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு, அந்த ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில மெடிசின்ஸ் வைப்போம். பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெடிசின்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 99% இல்லாமல் தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த 1% ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரென்னியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணாமல் பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 வீக்ஸ் டைம் ஆகலாம். அது வேறு ரொம்ப ஸ்ட்ரென்னியஸான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் பண்ணாமல் நார்மல்சி லைஃப் லீட் பண்ணிக்கிறது. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டாக்டர் ஃபுட் எடுத்துக்கலாம்? ஜென்ரலாக எல்லா ஓவரால் ஹெல்த்துக்குமே நம்ம பேசின மாதிரி தான் சார். இதுக்கு குறிப்பாக ஸ்பெசிஃபிக்கான டயட் அப்படின்னு கிடையாது. பட் இதுக்குமே வந்து பிரச்சனையால் வந்த ஒரு காம்ப்ளிகேஷனை நம்ம சீல் பண்ணியிருக்கோம். பட் திருப்பியும் தொடர்ந்து பிரச்சனை வராமல், இப்போ டயருக்கு பங்க்சர் ஆச்சுன்னா நம்ம பேட்ச் போட்டு சீல் பண்ணுறோம். மறுபடியும் பங்க்சர் வருமானா அதே வழியாக அந்த முள் பாதையிலே நடந்தால் திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன் மாதிரி தான் நம்ம திருப்பியும் தொடர்ந்து இந்த பிளாக் வந்து அதிகமாக வராத, வேகமாக வராமல், இந்த கொழுப்பு சேர்றது அதிகமாக இல்லாமல் வேகமாக இல்லாமல் தவிர்க்கிறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இது முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். பொரிச்சது சாப்பிட்ற சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இனிப்பு சார்ந்த சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறத குறைக்கணும். ரெட் மீட்ஸை குறைச்சிக்கணும். லீன் மீட்ஸ் எடுத்துக்கலாம். சிக்கன், ஃபிஷ்ஷு அது ரொம்ப நல்லது. அது குழம்பா செஞ்சு எடுத்துக்கலாம். ரெட் மீட்ஸை குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டயட்டோவில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் பெருசாக இருக்காது. ப்ளஸ் இந்த பிரச்சனை இதுக்கு மட்டும் யூஸ்வலாக இது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குழந்தைங்கள வர்றது, இன்னொன்று பெரிய முதியோர்களில் வர்றது. குழந்தைங்கள வர்றது பை பர்த், அது ரொம்ப காமனாக இருக்காது, ரொம்ப ரேராக இருக்கும். அது குழந்தை வளரும் போதே வளர்ப்பு கம்மியாக இருக்கிறது,
வெயிட் கெயின் அடிக்குவேட்டாக இல்லாமல் இருக்கிறது, குழந்தைக்கு சின்ன வயசுலேயே பிபி ரொம்ப கூடுதலாக 200க்கு மேலே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அது கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டான்னு சொல்லுவோம். அது சர்ஜரி பண்ணிட்டு தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காமனான பிரச்சனை கிடையாது. பட் முதியோர்கள் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் 65+ இயர்ஸ், இந்த மாதிரி முதியோர்களில் வர பிரச்சனை வந்து இந்த அயோட்டாக் மட்டுமா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த பிளாக் இது கொலஸ்ட்ரால் சேர்றதால வெசல் பைப்லைன் வீக் ஆகிட்டே வருது. இந்த கொலஸ்ட்ரால் சேர்றது வெறும் இந்த மெயின் பைப்லைனில் மட்டும் இல்லை, சின்ன பைப்லைன்ஸ் எல்லாம் பிரான்ச்சஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சப்ளை கூடிய பைப்லைன்ஸ்லையுமே அது கொலஸ்ட்ரால் டிபாசிட் ஆகிட்டே வரலாம். குறிப்பாக ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் பைப்லைன்ஸில் இந்த ஃபேட் டிபாசிட் ஆகிட்டே அது அடப்பாக மாறிட்டு, இதை பற்றி நம்ம ரொம்ப எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஹார்ட்டில் கொழுப்பு சேர்ந்து அடப்பாக மாறிட்டு அதுலேருந்து அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இதே காரணத்தால் தான் இந்த அயோட்டாவில் நடக்கிற இந்த பிரச்சனையால் அந்த வெசல் அடப்பாக மாறாமல் இது வீக் ஆகிட்டு லூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வீக்கிட்டே வருது. சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இது ஹார்ட்டில் அடப்புன்னா ஒரு செஸ்ட் பெயினோ இல்லை படபடப்போ மூச்சு வாங்குறதோ வேத்து கொட்டுறதோ இதெல்லாம் இருக்கலாம். பட் இதுக்கு சிம்டம் இனிஷியல் ஸ்டேஜஸில் பெருசாக சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் அது இன்சிடென்டெல்லாம் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது இல்லை வேறு எதுக்காண்டியோ சிடி பண்ணும்போது தான் டயக்னோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் ஹேவிங் செட் தட் இப்போ 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குறிப்பாக சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்கள ப்ரோஆக்டிவாக ஸ்க்ரீனிங் அல்ட்ராசவுண்ட் சொல்லுவோம் பண்ணி பார்க்குறதுல இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இது வரதுக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுக்கும் சேம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். ஏன்னா பிரச்சனை ஒன்று தான், பிரச்சனை இன்சல்ட்டிங் ஃபேக்டர் எல்லாமே ஒன்று தான். அது ஹார்ட்டில் நடந்தால் ஹார்ட் அட்டாக்கு, அதே இந்த பைப்லைன் மேஜர் பைப்லைன் இந்த அயோட்டாவில் நடந்தால் இந்த அயோட்டிக் அன்யூரிசம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் அடிக்ஷன்ஸ், மெயினாக ஸ்மோக்கிங் பண்ணுறவங்கள இது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற அடிக்ஷன்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆல்கஹால் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், அது ரொம்ப காலமாக ரத்த கொதிப்பு அன்கண்ட்ரோல்டாக இருக்கவங்க, பல மாத்திரைகள் நெசசிட்டி நிறைய இருக்கிறவங்க, நிறைய இருந்தால் தான் பிபி கண்ட்ரோல் ஆகிறவங்க, இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அவங்களையும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் சக்கரை நோய், குறிப்பாக சக்கரை நோய் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற சக்கரை நோய், அவங்களையும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் தாண்டி முன்னாடி ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்தவங்க, இல்லை காலில் ரத்த ஓட்ட இல்லாமல் கால் நெகல்லாம் ஆப்ரேட் பண்ணவங்க, இல்லை காலுக்கு உண்டான பிரச்சனை இருக்கவங்க, பிரெயினில் முன்னாடி ஸ்ட்ரோக் வந்தவங்க, இல்லை இன்னொன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னா அப்பா அம்மா இல்லை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிலேஷனில் 50 வயசுக்கு முன்னாடியோ இல்லை 60 வயசுக்கு முன்னாடியோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களே ஈஸியாக மார்க் பண்ணலாம். அவங்களில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்க ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வரும், 70-80 வயசுக்கு மேலே வரும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க 60 வயசுலேருந்தே வர ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை. இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயிறு வீக்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் அவர் டாக்டர்கிட்ட போனார்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்கும். அவர் சிம்டம் நம்ம வியூகிக்க முடியாது, அவர் சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். பட் கண்டிப்பாக வயிற்றில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா இருக்கிற இடத்துலையே இது வீங்கிறதால மற்ற ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே இடம் காம்ப்ரமைஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரெச்சால் வயிறு கண்டிப்பாக பெயின் கொடுக்கும். குறிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் அது பெருசாகிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டாலே பல்ஸ் தெரியும். பல்ஸ்னால் இப்போ நாடி தெரியும், அது வயிற்றில் தொட்டாலே நாடி தெரியும். அவங்களில் இன்னும் அது பல்ஜ் ஆகிட்டு பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி ஒரு அர்த்தம். பட் கண்டிப்பாக வயிறு வீக்கமோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே சென்சேஷனும் இதுக்குண்டான ஒரு சிம்டம் தான். இப்போ அயோட்டாங்கிறது ஹார்ட்டுக்கு பிளட்டு போகிறது ஒன்று இருக்குது, பிளட்டு ஹார்ட்லேருந்து வெளியே போகிறது ஒன்று இருக்குது. இது ஹார்ட்டுக்கு வெளியே போகிற பகுதியில் இருக்குமா? ஹார்ட் பம்ப் மாதிரி சார், அது பம்ப் பண்ணும். அது கொடுக்குற ப்ரெஷர் பம்பில் பிளட் எல்லாம் சேர்ந்து உடம்பு எல்லாத்துக்கும் போகும். அந்த உடம்பு எல்லாத்துக்கும் போகிற பைப் ஒரே பைப் தான், மெயின் பைப் தான் அயோட்டா. அது இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி சுருங்கி பிக்கமாக போயிட்டு உடம்பெல்லாம் இப்படி போகுது. அங்கேருந்து கிளைகள் பிரிஞ்சு ஒன்று நீ ஹார்ட்டுக்கு எடுத்துக்கோ, இன்னொன்று லங்ஸ்க்கு நீ நுரையீரலுக்கு எடுத்துக்கோ, இன்னொன்று இந்த கைக்கு எடுத்துக்கோ, இன்னொன்று வயிற்றில் இந்த குடலுக்கு எடுத்துக்கோ, இன்னொன்று கிட்னிஸ்க்கு எடுத்துக்கோ, இன்னொன்று லிவருக்கு எடுத்துக்கோ, இந்த மாதிரி இன்னொன்று காலுக்கு எடுத்துக்கோ. அந்த மாதிரி பிரிஞ்சு பிளட் சப்ளை போகுது. அந்த மாதிரி ஹார்ட்லேருந்து எல்லா பிளட்டும் இப்போ 5 லிட்டர் பிளட் ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்கிறோம். 5 லிட்டரும் பிளட்டு போகிறது ஒரே பைப் தான், அந்த பைப்பில் தான் அயோட்டா. ஹார்ட் அட்டாக்கு இது வாய்ப்பு இல்லை. இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமும் ஹார்ட் அட்டாக்கும் வேற சார். பட் இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இது வரக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இவங்களில் ஹார்ட் அட்டாக் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம்.
ஏன்னா ஒரே பிரச்சனை தான், இங்கே போயும் நிற்பாட்டுது, இங்கேயும் போய் அங்கேயும் போய் நிற்பாட்டுது. அந்த கொலஸ்ட்ரால் போயிட்டு அங்கேயும் சேருது, இங்கேயும் சேருது. ஸோ அதே மாதிரி காலுக்கு போகிற பிளட் வெசல்லையும் சேரும். குறிப்பாக மெயினாக ஹார்ட் போகிற பிளட் வெசலில் கொஞ்சம் ஈஸியாக சேரும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கள ஹார்ட் ரத்த ஓட்டத்தில் அடப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேருந்து அட்டாக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் முன்னாடி இருந்து அவருக்கு அந்த உப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு. உப்பு நம்ம நிறைய எடுத்ததுனால நிறைய பிரச்சனைகள் உடம்புக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி. உப்பு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாமா? கரெக்ட் சார். உப்பு சோடியம் சொல்கிறோம். அது நார்மலாக எடுக்க வேண்டியது ஒரு 5 கிராம்ஸ். நம்ம அளவுக்குலாம் எடுத்த முடியாது. பட் அதில் ஒரு மாடரேட்டாக நம்ம ரொம்ப உப்பாக இல்லாமல், இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் சேஞ்சிங் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ருசியை கண்டு சாப்பிட்டுட்டே போகிறோம். அந்த ருசி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காம்பனண்ட்டு உப்பு, இன்னொன்று இனிப்பு. அந்த உப்பு நிறைய சேரதால அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட்டு அப்படின்னா பொட்டாசியம் மெக்னீஷியம் சொல்லுவோம். அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த உப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதனுடைய இம்பேலன்ஸால் பிபி ரொம்ப சின்ன ஏஜ்லேயே வருது. இந்த இம்பேலன்ஸ் மட்டும் இல்லை, இந்த இம்பேலன்ஸ் இருக்கல சின்ன ஏஜில் வர்றது மட்டும் இல்லை, பிபி அன்கண்ட்ரோலாகவும் இருக்குது. ஒரு மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகக்கூடிய பிபி இப்போ 2 மாத்திரை 3 மாத்திரை 4 மாத்திரை போட்டும் பிபி கண்ட்ரோல் ஆகாமல் போகும். ஒரு பிரச்சனை சோடியம் அதிகரிச்சுட்டே போகுது, அதில் உப்பு. இன்னொரு பிரச்சனை பொட்டாசியம் மெக்னீஷியம் குறையுது. இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான காரணம் ரத்த கொதிப்புக்கு. ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ஹெல்தி இல்லாமல் போயிட்டே இருக்கு. காய்கறி பழத்துலலாம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். கடல் உப்பில் பொட்டாசியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம குடிக்கிற தண்ணியில், பூமியிலேருந்து வர தண்ணியில் பொட்டாசியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்ம குடிக்கிற தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 TDS RO வாட்டர்னு டீன் குடிக்கிறோம். அதுலேருந்து அது எந்த முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸும் அது ஸ்ட்ரிப் ஆகிடுது. இப்போ இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக RO பண்ணுறோம். பட் அது நல்ல ஒரு முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியத்தையும் குறைச்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடில் க்ரீன்ஸ் எல்லாம் குறையுது. காய்கறி பழம்லாம் சாப்பிட்றதெல்லாம் குறைஞ்சிருது. ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் சால்ட்டும் அதிகமாக சேர்த்துக்கிட்டே போகிறோம். ஸோ இது இம்பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. சோடியம் அதிகரிக்குது, பொட்டாசியம் மெக்னீஷியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால ஈஸியாக ரத்த கொதிப்பு வருது. அதனால ரத்த கொதிப்பு அன்கண்ட்ரோலாகவும் இருக்குது. அங்கேருந்து இந்த மற்ற பெரிய பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த அயோர்டால் அன்யூரிசம் பற்றி பேசணும், அதுவும் அதுக்கு ரத்த கொதிப்பு ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் காமனாக ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்கிற பெரிய பிரச்சனையே ஹார்ட் அட்டாக். அதுக்கும் இது பெரிய காரணம் தான், ஒரு முக்கியமான காரணம் தான். காமனான பீப்புளுக்கு நம்ம ஒரு அட்வைஸாக சொல்கிறதுனா என்ன சொல்லலாம் டாக்டர்? ஃபுட்டு ரொம்ப 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 முக்கியம். இந்த பிரச்சனைக்குன்னு மட்டும் கிடையாது, அயோட்டிக் அன்யூரிசம்ன்றது மட்டும் கிடையாது. ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக், பேராலிசிஸ், இல்லை கேன்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு உணவு ரொம்ப முக்கியம். எந்த மாதிரின்னு குறிப்பாக சிம்பிளாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது வித் டைம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். பட் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கான்ஷியஸாக சாப்பிடுங்க. நம்ம என்ன சாப்பிட்றோன்றது நம்ம பார்த்து அது ஒரு கான்ஷியஸ்னஸோடு சாப்பிட்ணும். ரொம்ப டேஸ்ட்டுக்கு, ரொம்ப ப்ளஷர் சீக்கிங்காக, ரொம்ப டெலிஷியஸாக போகணுன்ற பழக்கத்தை விட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ற பழக்கத்தை நம்மளை எஜுகேட் பண்ணிவிட்டு உண்டாக்கிக்கணும். அப்போது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி நிறைய சேர்த்துக்கணும். அதுவும் ரொம்ப பொரிச்சு செய்யக்கூடாது. ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரி செய்கிற மாதிரி சமையல் பார்த்துக்கணும். காய்கறி நிறைய சேர்த்துக்கணும், பழங்கள் நிறைய சேர்த்துக்கணும். ஒயிட்ஸை குறைக்கணும். அப்படின்னா வெள்ளை ரைஸு இல்லை ஒயிட் ரொம்ப ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மைதா, பாஸ்தா, இந்த மாதிரி அதான் ரிஃபைன் வீட்னா மைதா, அதுலேருந்து செய்யக்கூடிய பொருள்லாம் குறைச்சிட்டு அதை கன்சம்ஷன் குறைக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா முறுக்கு, தட்டை, பஜ்ஜி, பூரி, போண்டா, 65 ஃபிஷ் வறுவல், இதை குறைக்கணும். இந்த ரொம்ப இனிப்பு, மெயினாக இப்போ இனிப்பை நோக்கி ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது நம்ம ஹியூமனிட்டி கன்சம்ஷன். இனிப்பு இல்லை ஆடட் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த பேக்கெட் வாங்கினாலும், சிப்ஸாக இருக்கட்டும், பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சுகர் அண்ட் ஆடட் சுகர் பார்த்தீங்கன்னா 30-35% கம்மியாக இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆடட் சுகர்ஸும் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த இனிப்பு ரொம்ப ரொம்ப குறைக்கணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இனிப்பை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் பேக்டு ஃபுட்ஸாக சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம இப்போ மெயினாக இந்த ஐடி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்ததுலேருந்து ஃப்ரோசன் ஃபுட் கன்சம்ஷனும் நம்ம அங்கே வெஸ்ட்லேருந்து ரொம்ப இங்கே வந்திருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா பேக்டு ஃபுட்ஸ் கன்சம்ஷன் ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது.
அது நீங்கள் அந்த ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸே இருக்கும். அந்த அது ஒரு சாப்பாடு ரொம்ப நாள் கெட்டு இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து கார்சினோஜெனிக்காக இருக்கும். அப்புறம் கேன்சர் காசிங்காக இருக்கும். அதுலேருந்து கேன்சர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக வீட்டு சமையல் அழகாக ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி இல்லை தண்ணி வேக கொதிக்கிற தண்ணியில் சமையல் பண்ணிவிட்டு காய்கறி நிறைய சேர்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ப்ளஸ் சாப்பாடுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் பிரேக் ஆச்சும் கொடுக்கணும். இப்போ மிட் நைட் வேறு சாப்பிட்றது, திருப்பியும் ரொம்ப ஏர்லி மார்னிங்லேருந்து ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நைட் டின்னர் ஒரு 7-8 மணிக்கு முடிச்சுட்டு காலையில் 8 மணி 9 மணி வரை அட்லீஸ்ட் ஒரு பிரேக் கொடுத்தா 12 to 13 ஹவர்ஸ் நம்ம வயிற்றுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். அது சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் க்ளீனிங் ப்ராசஸ்க்கு அது பாடி ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான டைமும் கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்றது, ப்ளஸ் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பிரேக் விடுறது அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பழக்கங்கள் ஜஸ்ட் டெய்லி லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாலே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒன்று சாப்பாடு, இன்னொன்று எக்ஸசைஸ். நிறைய வேலை பார்த்தீங்கன்னா உட்காந்து இதே மாதிரி டெஸ்க் மேலே உட்காந்துட்டே காலைலேருந்து சாயந்தரம் வரை செய்கிற வேலையாக மாறிக்கிட்டே வருது. ஸோ அதனால் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 30-40 மினிட்ஸ் சூரியன் இருக்கும்போது வெயில் பட கொஞ்சம் நடந்தால், அவுட்டோரில் கொஞ்சம் நடந்தால் அது ரொம்ப நல்லது. இது நடந்தால் தூக்கமும் நல்லா வரும். தூக்கம் இல்லாததும் ஒரு பெரிய பிரச்சனை. தூக்கம் இல்லாததால் ஸ்ட்ரெஸ்ஸும் கூடிக்கிட்டே போகும். தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் அடிக்ஷன்ஸாக இருக்குது. மொபைல் அண்ட் டிவி ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் அடிக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்லா ஹெல்த்தியாக தூங்குறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, ஹெல்த்தியாக ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே நம்ம பல ஹெல்த் பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஆள் நாளைக்கு எவ்வளவு சால்ட் எடுத்துக்கலாம்? அது எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது? குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். 5 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 கிராம்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா 2.5 டீஸ்பூன் தாண்டாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இது சொன்னேன். பட் எடுத்துக்கிற உப்பு கடல் உப்பாக எடுத்துக்கிட்டால், சீ சால்ட்டாக எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வெறும் சோடியம் மட்டும் இல்லாமல் மற்ற முக்கியமான உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸும் சேர்ந்துருக்கும். பொட்டாசியம், மெக்னீஷியம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி கல்லுப்பு இப்போ அது மார்க்கெட்டில் கொஞ்சம் அந்த கல்லுப்புக்கு மேட்சிங்காக பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி சால்ட்டு எடுத்துக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியான வே. சால்ட் கன்சம்ஷன் அதிகமாக இல்லாமல், அது ஒயிட் சால்ட் கன்சம்ஷன் அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி சால்ட் எடுத்துக்கிறது பெட்டர். அதுவும் அளவாக எடுத்துக்கிறது, ரொம்ப உப்பாக சாப்பிடாமல் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். பிபியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, பிபி வர்றது வந்து சோடியமால், உப்பால், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பொட்டாசியம், மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை குறைக்கணும், ஆஃப்கோர்ஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குங்க. ரிச்சஸ்ட் ஃப்ரூட் நம்ம ட்ரெடிஷ்னல் வாழைப்பழம் மாதிரி ஹெல்த்தியான எலக்ட்ரோலைட் ரிச் ஃப்ரூட்டு கிடையவே கிடையாது. வாழைப்பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொட்டாசியம், மெக்னீஷியம். அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது. நீர் அதிகமாக இருக்கிற இப்போ வாட்டர் மெலான்னு, போமோகிரானட், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இந்த ஹெல்தி எலக்ட்ரோலைட்ஸ் நிறையா இருக்கும். எல்லா காய்கறிலையும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்கும். லீஃப் வெஜிடபிள்ஸ், கீரைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பொட்டாசியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். சில ஹெல்தி ஃபிஷ்ஷஸ், சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா நெத்திலி, செங்கரா, சால்மன், மெக்கரல் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஹெல்தி ஃபிஷ்ஷஸ்லேயுமே வந்து இந்த ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். அதுலேயும் இந்த பிபி நல்லிஃபைங் எஃபெக்ட் உண்டான ஹெல்தி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி சாப்பாடு சாப்பிட்றதால பிபியும் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, நன்றி. தேங்க்யூ.